இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று தினமும் நாம் அறிக்கை செய்யும் போது நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். அவருடைய பராக்கிரமத்தின்படி நம்மை வழிநடத்துவார். நாமும் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். சங்கீதம் 118:15 நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று வாசிக்கிறோம். பராக்கிரமம் செய்யும் கர்த்தரின் வலது கரம் நம்மை தாங்கும் போது நாமும் கர்த்தராலே பராக்கிரமம் செய்வோம். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாசிக்கிறோம். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கையை, பலனை, சமாதானத்தை தந்து நம்மை வழிநடத்தும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் இரவும் பகலும் நம் ஜீவிய காலமெல்லாம் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம் கூட இருக்கிறபடியினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கும் போது நம்முடைய நீதியின்படி அல்ல, அவருடைய நீதியின்படி நம்மை தாங்கி நடத்துவார். சாதாரணமாக நாம் நடந்து செல்லும் போது நம் சரீர பலனை உபயோகித்து சில மைல்கள் நடக்கலாம், பின் சோர்ந்து போய் விடுவோம். ஆனால் நம்மை தாங்குவதற்கு ஒரு ஆகாய விமானம் இருந்தால் அதில் பயணிக்கும் வேகமே வித்தியாசம். நம்முடைய நடையின் வேகத்துக்கு இதை ஒப்பிடவே முடியாது. நாம் எளிதாக பல மைல் தூரங்கள் போவது மட்டுமல்ல, எந்த களைப்பையும் உணராமல் செல்லலாம். ஆண்டவரின் நீதியின் வலது கரம் நம்மை தாங்கும் போது அவரே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவார். பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய தேவன் நம்மை தாங்கும் போது அவராலே நாமும் பராக்கிரமம் செய்வோம். சங்கீதம் 60:12 தேவனாலே நாமும் பராக்கிரமம் செய்வோம் என்று வாசிக்கிறோம். அவருடைய பராக்கிரமத்தை மற்றவர்களுக்கும் நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தாவீது ஜெபிக்கும் போது சங்கீதம் 71:18 இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று ஜெபிக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். அவராலே நானும் பராக்கிரமம் செய்வேன். அவருடைய பராக்கிரமத்தை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார் என்ற அறிக்கையுடன் இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போம். இப்போமா, எங்கள் அன்பின் ஆண்டவரே, பயங்கரமான பராக்கிரமசாலியாக நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் எங்களை தாங்குகிறதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் கூட அப்பா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்கிற நம்பிக்கையை எங்களுக்குள் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சூழ்நிலைகளினால் நாங்கள் ஆண்டவரை அமிழ்ந்து விடாத படிக்கு எங்களை கை தூக்கி எடுத்து நாங்கள் கர்த்தருக்காக பராக்கிரமம் செய்கிறவர்களாக எங்களை நிலைநிறுத்த போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பராக்கிரமத்தின் கிரியைகளை மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.